சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்ப்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, காலை நேரத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காணொலி காட்சியின் மூலமாய் தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்து மேலான வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார காலம் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து மீண்டும் பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் வாழ்வுக்குரிய நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும்படியாக, சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தந்த மேலான வாய்ப்பினை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழுகையில் இணைந்திருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. தொழுகையில் இணைந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்விலே என்ன தடைகள் ஏற்பட்டிருக்கிறதோ எல்லா தடைகளையும் நீர் மாற்றி சிறப்பாக வரும் நாட்களிலே தொழுகையில் இணைந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். தூயாவியானுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைவரும் இணைந்து ஞான பாடல் 352 அபிஷேகம் பெற்ற சீஷர் தேவ வாக்கை கூறினார். 352 ஞான பாடல் அனைவரும் இணைந்து பாடுவோம். Oh
ஒரே முறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 34. சங்கீதம் 34 1 முதல் 8 வசனங்கள் முடிய. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவோம். இருக்கிற இடங்களிலேயே முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபிப்போம். கடவுளுடைய சமூகத்திலே இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குறைகளை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்து சர்வ வல்லமை உள்ள கடவுள் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தினை பெற்றுக்கொள்வோமாக. நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக சீடத்துவ மதிப்பீடுகளை கொண்டவர்களாக வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதில் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. ஆனால் நம்முடைய அழைப்பை மறந்து உண்மை நிலைகளை மறந்து கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவரோடு நெருங்கிய உறவு கொள்ளாமல் அவரை விட்டு தூரமாக போன நிலைகளை எண்ணி மனமருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, என் தந்தையின் திருவுளத்தை செய்கின்றவர்களே என்னுடைய சீடராயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளின் திருச்சித்தத்தை நாம் நிறைவேற்ற தவறியிருக்கின்றோம் அல்லவா? கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்கள்தான் சீடர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு சமயம் கொடுப்பதில்லை. அமைதியாக உட்கார்ந்து அவரோடு ஐக்கியப்படவும் அவரோடு பேசவும் அவர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்கவும் நேரத்தை கொடுக்கவில்லை. அவரோடு உறவாடும் நேரம், அவருடைய வார்த்தைகளை கேட்கும் நேரம் பல நேரங்களில் நாம் வீணாக்கி இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் அலைபேசி கைபேசி வைத்து
பல காரியங்களை பார்ப்பதிலும் நம்முடைய கவனத்தை செலுத்தினோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய இன்ப பிரசன்னத்தை உணரவும் நாம் தவறிப்போனோம். இத்தகைய மனநிலைகளை கடவுளே மன்னியும் என்று கேட்போமா? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு, பரிசுத்தமான ஒரு வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு, நல்ல குணங்கள் நிறைந்த வாழ்வு, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற சீடத்துவ வாழ்விலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்வோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் சாமி. நாங்கள் உமது உண்மை சீடர்களாக உம்மை பின்பற்றி நடக்க, உம்முடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நடக்க, ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய, உம் திருவுள சித்தத்தை எப்போது நாங்கள் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ, அதன் வழியாக வருகின்ற பாக்கியமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை, நிலையான வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உமக்கு ஏற்ற நற்கிரிகளை செய்கின்ற மக்களாய் எங்களை வணைந்து கொள்ளும் என்று கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். நம் குறைகளை மனத்தாழ்மையாய் இறைவன் சமூகத்திலே குடும்பமாக அறிக்கை செய்வோம். கடவுளுடைய சமூகத்திலே உண்மை மனதோடு நம்முடைய தவறுகளை, பிழைகளை ஒப்புக்கொண்டவர்களாக குற்றங்களை அறிக்கை செய்திருக்கிற யாவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பிழைகளையும் மன்னித்து ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இறைமக்களாகி நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்வோமாக. சென்ற ஒரு வார காலம் முழுவதும் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தார். வந்ததும் வர இருந்ததுமான ஆபத்துகளுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த பெருந்தொற்று காலத்திலே பலவிதமான ஆபத்துகள் நிறைந்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே, இருள் சூழ்ந்த அனுபவங்கள் மத்தியிலே கடவுள் நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் துணையாளராகவும் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்ததை எண்ணி ஆண்டவரை நன்றியோடு போற்றுவோமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் என் தந்தையின் சித்தமில்லாமல் கீழே உட்காருவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விலை மதிப்பில்லாத அந்த குருவிக்கு கூட ஆண்டவர் கரிசனை காட்டுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார், எவ்வளவு கரிசனையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? உளமாற ஆண்டவரை போற்றி அவரை புகழுவோம். சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து போராட்டம் நிறைந்த, பிரச்சனை நிறைந்த, கவலை நிறைந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் என்னுடைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என்று எண்ணி கலங்கிக் கொள்ளாதபடி கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, அவருடைய உறவிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சியிலும் பிரச்சனையையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், அதை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டு நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார். இம்மட்டு உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் நமக்கு உதவி செய்வார். நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். உபத்திரவும் பாடுகளிலே அவர் நம்மோடு பங்கு கொள்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்கிற ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வருகிற துன்பத்தை தம்முடைய துன்பமாக ஏற்றுக்கொள்கின்றார். குடும்ப வாழ்விலே, சமுதாய உறவுகளிலே துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவருடைய கடுமையான சொற்கள், செயல்கள் நம்மை பாதித்திருக்க செய்யலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு தந்து வருகின்ற பாதுகாப்புகள், பராமரிப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு சம்பவிக்கின்ற காரியங்கள் எல்லாம் தம்மேல் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்போது நமக்கு நல்லவர். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோம். இம்மட்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து அவர் வழியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற ரட்சிப்புக்காக, பரிசுத்தாவியின் நிறைவுக்காக, நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த நித்திய ராஜ்யத்தின் பாக்கியத்திற்காக, சொல்லி முடியாத அவருடைய ஈவு இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நாம் நன்றிகளை சொல்லுவோம். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு துதி செலுத்துவோம். நாம் பெற்றுக்கொண்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், குடும்பங்கள், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பெற்றோர், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, சகோதர சகோதரிகள், நல்ல நண்பர்கள், அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல உறவுகள், நல்ல ஆலோசனைகள் எல்லாவற்றுக்காகவும் கடவுளை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள், சபையின் டீக்கன்மார்கள், அவருடைய குடும்பங்கள், சபையில் உள்ள எல்லா இறைமக்கள் குடும்பங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபையின் போதகர்கள், திருப்பணியாளர்கள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பேராயத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகள், இறைமக்கள், போதகர்கள் எல்லாருக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, இந்திய நாட்டிற்காக, நாட்டினுடைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய நல்ல செயல்பாடுகளுக்காக, மக்கள் பேரிலே நல்ல கரிசனையோடு செய்கிற பணிவிடைகளுக்காக, குறிப்பாக நலிவுற்ற ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இயற்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு சுவாசிப்பதற்கு தேவையான காற்றை தருகிறார். இவையெல்லாம் இயற்கையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அருட்கொடைகள். இதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். நன்றி உள்ள சாட்சிகளாய் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் என்றும் வாழ்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்த நாம் தெய்வ சமூகத்திலே குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நன்றிகளை படைத்த நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்கின்றவர். ஜெபத்தை கேட்கின்றவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த காலை வேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மண்டை வந்திருக்கிறேன் சுவாமி, என் கண்ணீரின் ஜெபம் கேளுமே என்று வேண்டுதல் செய்வோமா? ஆண்டவர் நம் ஜெபத்தை தள்ளாத இறைவன். வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவருடைய செவிகள் கவனமாய் கேட்கிறது. இந்த நம்பிக்கையோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாரங்கள் எல்லாம் இறக்கி வைப்போமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. கவலைகள், கண்ணீர், பாடுகள், வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிலையை உணர்ந்தவர்களாக கடவுள் நம்மை வழி நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். துன்பப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஏழை எளிய மக்கள், சமூகத்திலே நலிவுற்ற மக்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், பசியிலும் பட்டினிலும் வாழுகிற மக்களுக்காக மன்றாடுவோம். வேலை வாய்ப்பை இழந்தவர்கள், வருமானங்களை இழந்தவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக, அவருடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுகளுக்காக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுவோம். தேசத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மை ஆளுகை செய்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்திலே கரிசனையோடும் செயல்பட ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய தமிழகத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக அமைச்சரவை, தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்காக அவருடைய நல்ல பணிவிடைகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம்.
ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை, நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காகவும், சபையில் உள்ள மக்களுக்காகவும், விசுவாசிகளுக்காக கடவுளை சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அன்புக்குரிய பேராயர் அவர்களுக்காக, பேராயத்தில் உள்ள அனைத்து போதகர்கள், இறைப்பணியாளர்களுக்காக, இறை மக்களுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எல்லா நிறுவனங்களுக்காகவும் அவைகளெல்லாம் இறைவனுடைய அருளால் ஒளிவிட்டப்படவும் மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற நமது சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். குடும்பங்களில் இருக்கிறதான முதிர்ந்த வயதில் இருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஊன்றுகோலாயிருந்து பாதுகாத்து நடத்த ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபையின் வாலிப பிள்ளைகள், அவருடைய ஒவ்வொரு வாழ்வுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல லட்சியங்களோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். எதிர்கால வாழ்வை குறித்த நம்பிக்கையோடு செயல்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். வாலிபர்கள் வாழ்நாளிலே தங்களை மாயைக்கு ஒப்புக் கொடுக்காதபடி, கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வு, ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்வு, இவைகளின் வாழ்வை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகின்றார். வாழ்க்கை துணைக்காக, நல்ல வாழ்க்கையில் வரன்களுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக ஜெபிப்போம். குடும்ப வாழ்வை ஏற்ற காலங்களில் அமைந்து கொள்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கும்படி நாம் மன்றாடுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதனை பெற்று மகிழும்படியான ஸ்லாக்கியங்களை இறைவன் கொடுக்க மன்றாடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் தந்திருக்கின்ற சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். திருச்சபையிலே பல்வேறு நிலைகளிலே ஊழியங்களை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, கிளை சங்கங்களுக்காக, அவைகளின் பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். திருச்சபையின் பாடகர் குழு அங்கத்தினர்கள், ஆலயத்திலே பணிவிடைகளை நிறைவேற்றுகின்றதான ஆலய பணிவிடையாளர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற எல்லா விதமான வாழ்விலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், குறிப்பாக இந்த பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருந்து சிகிச்சை பெறுகின்ற பிள்ளைகள், வீடுகளிலே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள், பல நிலைகளிலே மருந்துகளாலும் மருத்துவர்களாலும் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே கிருபையாய் இறங்கி அற்புதமான சுகத்தை அருளி தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாக நாம் செபிப்போம். ஆறுதலற்ற உள்ளங்கள் ஆறுதலடையும்படி மன்றாடுவோம். துயரப்படுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்காக, அவர்களுடைய நம்பிக்கை இழக்காதபடி வாழ்விலை முன்னேறி செல்வதற்கான கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாக ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, குறிப்பாக நம்முடைய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் பால் கருத்துடையார் அன்பு தந்தையார் அவர்கள் கடந்த நாளிலே இறைவனுடைய அழைப்பை பெற்றார்கள். அவருடைய ஆன்மா இறைவனோடு இளைப்பாறுகிறது. ஆன்மா சாந்தியடைய மன்றாடுவோம். அவருடைய குடும்பத்திற்காக மன்றாடுவோம். குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருடைய ஆறுதலுக்காக ஜெபிப்போம். அதே போன்று இன்னும் அநேக குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களிலே, பல்வேறு குடும்பங்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் இந்த காலை நேரத்திலே ஜெபிப்போம். புத்தி கெட்டாத தேவ சமாதானம், தேவ ஆறுதல் அன்பு பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அவர்களும் வாழ்க்கையிலே துவண்டு போகாதபடி, வாழ்க்கையிலே மனமடிந்து போகாதபடி ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு முன்னேறுகிற நாட்களை கொடுத்து இறைவன் தாமே எமது பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மன்றாடுவோம். காலை வேளையிலே திருச்சபையின் ஊழியங்களிலே தங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். மிஷனரிமார்களுக்காக ஜெபிப்போம். பல்வேறு மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிப்போம். இறைப்பணியாளர்களை கர்த்தர் ஆற்றல் படுத்தும்படியாய் மன்றாடுவோம். அநேக இறைப்பணியாளர்கள், போதகர்களுடைய குடும்பங்களிலே பலவீனங்கள், வியாதிகள் அதிகமாக இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு போதகர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும், எல்லா இறைப்பணியாளர்கள் குடும்பங்களுக்காகவும்
மிஷனரிமார்கள் குடும்பங்களுக்காகவும் கண்ணீரோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகின்ற இறைவா, பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபலனை கொடுத்து உம்முடைய திருப்பணிகளை இன்னும் உற்சாகத்தோடும் முழு பலத்தோடும் முழு தைரியத்தோடும் செய்வதற்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதுகாவலுக்காக பராமரிப்புக்காக ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடி ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய ஊழியங்களிலே அக்கறை கொண்டு செயல்படுகின்ற பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக உற்சாகமாய் உதாரத்துவமான தங்களுடைய கொடைகளாலே ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பலவிதமான கஷ்டங்களை நஷ்டங்களை இந்த நாட்களை அனுபவித்தாலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறதான மிகுந்த உதார குணத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியங்களை பொறுப்பாய் நடத்துகின்ற, ஊழியங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து தாங்குகின்ற அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. உடைய பிள்ளைகள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்கும்படி தேவாவியார் அவர்களை பலப்படுத்தும்படி ஆற்றல் படுத்தும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நிலைகளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொரு திருப்பணி கொடைகளுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி அந்த மக்களுக்காக மன்றாடுவோம். பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகள், திருமண நாளை கொண்டாடுகின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் கொடுக்கின்ற புதிய ஆண்டு புதிய வயதை கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மேன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியை நிறைவோடு பெற்று வாழ்கின்ற நாட்களாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிப்போம். பிறந்த நாள் காணிக்கைகள், திருப்பணி சார்ந்த காணிக்கைகள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே பொருத்தனின் காணிக்கைகளாக ஆண்டவருடைய திருப்பணிகளுக்கென்று கொடுத்து காணிக்கைகளை படைத்து ஊழியங்களை தாங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை இறைவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஏழைகள் நலநிதிக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்த தேவ சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். கிருபை உள்ள எங்கள் அன்பின் கடவுளே, இந்த காலை பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே இருக்கின்ற இடங்களில் நாங்கள் இணைந்து எங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கவும், தம்மை நோக்கி ஜெபிக்கவும், எங்களுடைய மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கவும் நீ தந்த வாய்ப்பை எண்ணி மறுபடியுமாய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களோடு ஆண்டவர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அன்பு செய்தியை தர இருக்கிறதான எங்கள் அன்புக்குரிய தலைமை ஆயரவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமை ஆயரவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி காத்தருளும். அவர் வழியாக நாங்கள் இன்று கேட்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் கிருபை தருவீராக. தொடர்ந்து எங்களோடு ஆண்டவரே நீர் தங்கியிரும். எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து ஆண்டவரே உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து வாழ்விலே பெற்று அனுபவிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவடிகளில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே தருகின்றோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்திலே இவைகளை பணிவோடு வேண்டி நிற்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். படிப்பதற்காக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பவைகளே. பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, மது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே காணொலி காட்சியின் மூலமாய் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சிறப்பாக பாதுகாத்து வருகின்றார். அனுதின வாழ்வுக்குரிய நன்மைகளை தந்து வருகின்றார். நாம் எப்போதும் ஜெபத்தோடு சான்றோடு வாழ்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சத்தியங்களின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டு செயல்படுவோம் என்றால் அதுவே நமக்கு சிறப்பான வாழ்வாக அமையும். இந்த நாளிலும் சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சீடத்துவத்தின் மதிப்பு. சீடத்துவத்தின் மதிப்பு. அதற்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட திருமறை பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அன்பானவர்களே, கடவுளின் அழைப்பை பெற்று அவரது சீடராய் வாழ்வது கிறிஸ்தவ பக்தி வாழ்வின் வழிமுறையாக திருமறையில் நாம் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு சீடர்களாக வாழ்ந்து கொள்வதற்கு சிறப்பான அறிவோ அந்தஸ்தோ தகுதிகளோக குறிப்பிடப்படாமல் இறைவனிடமிருந்து வருகின்ற அழைப்பை அடிப்படையாக கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள இயலுகின்றது. இயேசு கிறிஸ்தவனுடைய சீடர்கள் அழைப்பை நாம் பார்க்கின்ற போது
சாதாரண மக்கள். அவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்தவும், நோய்களை நீக்கவும், நற்செய்தியை அறிவிக்கவும், நற்செயல் புரியவும், நற்சான்று பகரவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரங்களை பெற்ற சீடர்கள் கிராமங்களுக்கு சென்று இறைப்பணி செய்வதற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அனுதினமும் அவர்கள் தன்னலம் வெறுத்து சிலுவையை சுமந்து ஆண்டவரையே பின்தொடர்ந்து ஆண்டவரை போல வாழ்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைமக்களாகிய நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சீடர்களாக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பிலே நாம் எப்படி வாழ்ந்து கொள்கிறோம்? உண்மையான சீடவத்துவத்தின் மதிப்பை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாய் வாழ்ந்து கொள்ளுகிறோமா? அறிந்து கொள்ள வேண்டும். பக்தன் அழகாக ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். நம்முடைய அர்ப்பணி கீதம் 228வது பாடல். ஒரு நல்ல சீடத்துவம் உள்ள மனிதன் தன்னுடைய வாழ்விலே உணர்கின்றான், என் ஆண்டு என் வாழ்விலே இருக்கிறார். எல்லா சூழல்களிலும் அவர் எனக்கு துணை நிற்கின்றவராய், என்னோடு செயல்படுகின்றவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார். அந்த உணர்ந்து கொள்வதின் அடிப்படையிலே தான் ஏதாவது தடைகள் வருகின்ற போது அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் தகர்த்து, ஆண்டவர் முன் செல்லுகின்ற போது அவருக்கு பின்னாக நம்முடைய வாழ்வும் பணிகளும் செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பக்தன் இந்த பாடலை பாடியிருக்கின்றதை அறிய முடிகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், அர்ப்பணி கீதம் 228வது பாடல். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார் என்று பாடுகின்றார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்கு இருக்கின்ற இடங்களிலே கரமடித்து இணைந்து இந்த பாடலை பாடுவோமா? ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர்
எல்லா சூழல்களிலும் இறைமக்களாகிய நமக்கும் ஷீடத்துவத்துவ பணிவிடைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற இறைமக்களுக்கும் அவர் துணை நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. கிறிஸ்தவ சீடத்துவத்தின் மதிப்பு குறித்து திருமறை கற்றுத்தருகின்ற உண்மைகளை கட்டாயமாக கவனத்தில் கொள்வது நம்முடைய பக்தி வாழ்வுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். இந்த பின்னணியங்களிலே முதலாவது சிந்திக்கின்ற கருத்து என்ன என்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே சூழ்நிலைகளால் மாறாத மதிப்பு, சூழ்நிலைகளால் மாறாத மதிப்பு, இதனுடைய பின்னணியங்களை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். பாபிலோன் அரசரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தானியேலும் அவரது நண்பர்களும் சிறந்த புத்தியுள்ளவர்கள், நிறைந்த பக்தியுள்ளவர்கள். எனினும் கல்தேயர் கல்வி பெற கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவர்கள் அனுமதியின்றி தங்களுடைய பெயர்களை மாற்றினர். விரும்பாத உணவை உண்ணவும் பானத்தை பருகவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் அரசரது சிறப்பு உணவு திராட்சை ரசம் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தன்னுடைய உள்ளத்திலே உறுதி செய்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம். உண்மையான சீடத்துவத்தின் மதிப்பு இங்கு வெளிப்படுத்தப்படுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தங்கள் வாழ்விலே ஆண்டவர் கொடுத்து ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்கின்ற, சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை முறையை தானியேலுடைய வாழ்வின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அவர் வழக்கத்தின்படியே தினமும் 3 வேளை ஜெபித்தார். தானியேலின் விசுவாசத்தை கண்ட அரசர் வாழ்வை சிந்திக்க வைத்தது. அதன் நிமித்தமாக சிங்கக்குகை நிகழ்வு அரசனுடைய சிந்தனையை சீரமைத்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, நீ இடைவிடாமல் வழிபடுகின்ற உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின் என்று விடுவிக்க முடிந்ததா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த சத்தத்தை கேட்ட தானியேலின் பதில் ஆம் என்பதாயிருந்தது. ஆம் என்பதாயிருந்தது. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையின் அடிப்படையில் சூழ்நிலைகளால் மாறாத சீடத்துவத்தின் மதிப்பு எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இன்றைய கால சூழல்களிலே பலவிதமான துன்பங்கள் நிறைந்த சூழலாக அமைந்திருக்கின்றது. பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த சூழலாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் காட்டுகின்ற, ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொள்வது சிறப்பு என்பதை உணர முடிகின்றது. எந்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி
என் நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்திலே அன்பு வைத்து வாழ்க்கை பயணத்தை தொடருகின்ற இறைமக்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிய முடிகின்றது. இரண்டாவதாக கவனிப்போம் என்றால், தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இரண்டாவது நமக்கு தரப்படுகின்ற ஆலோசனை பாடுகளால் பாதிப்படையாத மதிப்பு. பாடுகளால் பாதிப்படையாத மதிப்பு. சீடரின் அழைப்பு மதிப்பு மிக்கது, ஆனால் உழைப்பு கடினம், சிலுவையுடன் தொடர்புடையதாக அமைந்திருக்கின்றது. சிலுவையுடன் தொடர்பு கொள்ளும் போது அங்கே பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படித்து பார்க்கின்ற போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொண்டது அல்ல, அனுதின அனுபவமாயிருப்பது கட்டாயம். தினமும் நாம் சிலுவை சுமக்கின்ற இறைமக்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். பாடுகள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ பக்தி வாழ்வாகாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதிய அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25 போன்ற வசனங்களை நாம் படிக்கின்ற போது, பாடுகளின் போது பவுலும் சீலாவும் இறைவனை புகழ்ந்து பாடினார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். இந்த துன்ப கால சூழல்களிலும் நாம் சோர்ந்து போகாதபடி எப்போது நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கின்றவர்களாய், ஜபத்தோடு வாழ்கின்றவர்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகின்றது. பாடுகள் நம்மை பக்குவப்படுத்துகின்றன என்பதையும் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் மனித வாழ்வை பூரணப்படுத்திய பாடுகள் என்று சொல்லி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்கிறோம். நமது வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது நிச்சயமாக நமது வாழ்வை ஒரு பூரணமான ஒரு வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது என்பதை அறிய முடிகின்றது. நமது பக்தி வாழ்வையும் பூரணமாக்கும் காரணியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோபு பக்தன் அதை தன்னுடைய வாழ்விலே புரிந்து கொண்டார். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, யோபு என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்குவேன் என்று சொல்லுகின்றார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த சூழல் என்று நமது வாழ்வையும் பதித்து கொள்ள வேண்டும். நாமும் அந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கென்று வாழ்வேன். தூய பவுலடியார் சீடத்துவத்தின் மதிப்பை குறித்து கொரிந்து திருச்சபைக்கு அவர் அறிவு புகட்டுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. சோதனை, இடர், நெருக்கடி, அடிக்கப்படுதல் போன்ற அனைத்து வகையான நெருக்கடிகள் நடுவிலும் இறைமக்களை எவரும் குறை கூறாவண்ணம் தாங்கள் இறைப்பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையாக காட்டுகிறோம் என்று அவர் சீடத்துவத்தின் மதிப்பை பாடுகளினூடே வெளிப்படுத்துவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. எந்த சூழல்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரின் அழைப்பை பெற்றவர்கள், சீடத்துவத்தின் பணிகளை நிறைவேற்றுகின்றவர்கள். ஆகவே நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவிக்கின்றதை அறிய முடிகின்றது.
அவருடைய வாழ்க்கையை கவனிக்கின்ற போது அனுதினமும் செத்து பிழைக்கிறோம், அனுதினமும் செத்து பிழைக்கிறோம், ஆயினும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று பெருமிதப்படுகின்ற சூழலை அறிய முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, பாடுகளால் பாதிப்படையாத மதிப்பு என்பதை பக்தருடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே மூன்றாவது தரப்படுகின்ற ஆலோசனை கொடுப்பதால் பாதிப்படையாத மதிப்பு. கொடுப்பதால் பாதிப்படையாத மதிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நெருக்கடியான திருப்பணிகளில் தனது பாடுகளையும் அதனால் உண்டாகும் பலன்களை குறித்து சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், ஆலோசனை கொடுக்கிறார். கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால், அது செத்தால் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதவர்கள் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அழைப்பு பெற்ற சீடர்கள் ஆண்டவருக்கென்று உழைத்தார்கள், சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போம் என்றால் யாக்கோபு இரத்த சாட்சியாக மறிக்கின்றார். யோவான் பல நிலைகளில் பாடுகளை ஏற்று இறந்து போகின்ற சூழல். சீடர்கள் பாடுகள் இல்லாத பாதுகாப்பை தேடாமல் விழுவதும் மடிவதும் எழுவதும் சீடத்துவத்தின் தனி சிறப்பு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தெளிவுபடுத்தினார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த உலக வாழ்வில் இறைமக்களாக, விசுவாசிகளாக, சீடர்களாக வாழ்ந்து கொள்ளுகின்ற எல்லா மக்களும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிள்ளைகள். அழைப்பை பெற்ற அத்தனை பேரும் சீடத்துவர் அனுபவத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அப்படி வாழ்ந்து கொள்வோம் என்றால், சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்துவோம் என்றால், அதுவே நமக்கு சிறப்பான ஒரு வாழ்வாக அமைகிறது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். உண்மையான சீடத்துவத்தின் மதிப்பை சூழ்நிலை, பாடுகள், கொடுப்பது போன்ற சிந்தனைகளின் அடிப்படையிலே கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த 3 விதமான சிந்தனைகளையும் நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் உண்மையாகவே சீடத்துவத்தின் மதிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைய கால சூழலில் இயேசு கிறிஸ்தவனுடைய ஆசியோடு மதிப்புடன் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நம்முடைய பற்றுறுதியினை திருத்தூதுவர் பற்றுறுதியின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே
கன்னி மரியாளிடத்தில் உட்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சில அறிவிப்புகள். வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு காணொளி காட்சியின் மூலமாய் ஆராதனை நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை புதிய மாதத்தின் முதல் நாள் அருணோதய ஆராதனை காலை 5:30 மணிக்கு காணொளி காட்சியின் மூலமாய் நடைபெறும். குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெற அன்புடன் அழைக்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 405 தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். 405ஆம் கீதம் இணைந்து பாடுவோம். நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம்.
ஜெபிப்போம். சில நிமிடங்கள் தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் நமது வாழ்வை கேட்ட இறை வார்த்தையின் மூலமாய் ஒப்புமைப்படுத்தி சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போமா? தூய ஆவியானவர் தொழுகையின் வழியாக சிறப்பாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மிடம் காணப்பட்ட குறைவுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக வேண்டுதல் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆற்றல் படுத்தப்படுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து எல்லா சூழ்நிலைகளிலும் சீடத்துவத்தின் மதிப்பை நாம் பாதுகாத்து பாடுகளிலும் சீடத்துவத்தின் மதிப்பை நாம் பாதுகாத்து கொடுப்பதிலும் மிக சிறப்பாக சீடத்துவத்தின் மதிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பிலே உறுதியாக வாழ ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தகுதிப்படுத்துவார். கொடிய கால சூழல்களிலே வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக என்னை பாதுகாத்து கொள்ளுவார், என்னை வழி நடத்துவார். நான் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போடு நான் வாழ்ந்து கொள்ளுவேன். என்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாக சீடத்துவத்தின் மதிப்பை வெளிப்படுத்தி சான்றாய் வாழ்ந்து கொள்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அத்தனை மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.